அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. மகர ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்கள். ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதிய முயற்சி ஸ்தானத்துல, அதாவது இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில அஷ்டமாதிபதி அமரும் பொழுது எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மேக்சிமம் பார்க்கும்பொழுது தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சு நடத்துறவங்க இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான கணக்கீடுகளை ஒப்பந்தங்களை கரெக்டாக பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுல பிரச்சனை வர்றதுக்கான காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. பணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் போட்டு கடனை எடுத்து, அதாவது ஒரு கடன் வாங்குறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். 6ஆம் இடம் 8ஆம் இடம் பலம் பெறும் பொழுது கடன் வாங்குறது அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கடன்னால உங்களுக்கு ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வக்ரகதியில இருக்கார். அப்போ உடல் நலத்திலையும் அக்கறை தேவை. பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் அஸ்யூஷுவல் உங்களுக்கு ராகு பகவான். அப்போ நான் இந்த நாள் இந்த நேரம் நான் எல்லாத்தையுமே முடிச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சு கொடுக்கறத முதல்ல தவிர்த்துக்கணும். அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசிக்கு வரும்பொழுது உடல் நலத்துல ரொம்ப ரொம்ப அக்கறையோட இருக்கக்கூடிய காலகட்டங்கள். சின்ன விஷயங்கள் நடந்தாலும் நீங்க டாக்டர் கன்சல்ட் கண்டிப்பா எடுத்துக்கணும். இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பில்லாத பொசிஷன்ஸ் தான். அது போக இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை அமாவாசை திதி வரும் காலகட்டங்கள்ல உங்களுடைய முன்னோர்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நீங்க அதற்கான வழிபாடு முறைகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியில உச்சம் பெறும் பொழுது சொத்து சார்ந்த ஒரு விஷயம், அதாவது பாகத் பிரிவினையாகி உங்களுக்கு ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு. தகப்பனார் சொத்து பாக பிரிவினை ஆகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதனால ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு. பூர்வீகம் பாரம்பரியமான ஒரு இடத்துல வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பூர்வீகத்துல குலதெய்வ கோவில்ல நீங்க போய் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு விஷயம், முன்னின்று அந்த வழிபாடுகளை செய்யக்கூடிய விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள்ல தேடி வரும்.